ஓலைக்குடாவைச் சேர்ந்த அல்போன்ஸ் என்பவர் உரையாற்றுவார். கடலிருந்து எல்லாரும் வரட்டும், அதை காமிப்போம்னு வந்திருக்காரு. அப்போ எடுத்துக்கொண்டு வச்சோன்னா வந்து பார்த்தா அந்தோணியார் சொல்லுவோம். அது எப்படியே கடலிருந்து ஒதுங்கி வந்திருக்கு. அப்போ அந்தோணி பிள்ளைன்னு ஒரு பட்டாங்கட்டியே இவர் சேர்ந்து அந்த சுபத்தை வச்சு நம்ம ஆட்கள்லாம் சேர்ந்து அங்கே உள்ள ஒரு மரத்தால் டெம்பரரியாக ஒரு இது போடுறாங்க. டெம்பரரியாக போட்டு அந்த சுருவத்தை வச்சு இந்த தோணிக்கு அந்த வலை இதெல்லாம் பாய்ச்சும்போது சாமி முட்டு போடுவாங்க. அதுக்கு கொண்டு போன ஊதுபத்தி மற்றதை வச்சு சாமி முட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க. அடுத்த வாரத்தில் ஓலைக்குடாவிலேருந்து ஓலை, அப்போ அந்த நாருன்னா அந்த பனை மட்டையிலிருந்து பிரிக்கிறது நார், அப்புறம் மட்டை எல்லாம் கொண்டு போய் ஓலை குடிசையில் ஒரு கோயில் கட்டுறாரு. கோயில் கட்டி அதை வழிபட்டுகிட்டே வர்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த காலத்தில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது எல்லா பேரும் அந்த எங்கள் தோணியில் வந்த 7 பேருக்கு அந்த தோணி வச்சுருக்க உரிமையாளருக்கு பேர் சம்மாட்டின்னு சொல்லுவாங்க. சம்மாட்டியெல்லாம் சேர்ந்து அந்த காசு எடுத்து கோழிக்கோட்டில் போய் ஓடு வாங்கிட்டு ஓடை அதை வேஞ்சு கட்டடமாக கட்டுறாங்க. இங்கேருந்து மணல் செங்கல் தண்ணி முதற்கொண்டு இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் அதை கட்டி அப்புறம் அந்தோணியாருக்கு வழக்கமாக எல்லாம் பண்ணிகிட்டே வர்றாங்க. திருவிழா நேரத்தில் நாங்கள் தான் போவோம் வருவோம், இப்படி இருந்துச்சு. எல்லாமே நான் மெகனைஸ்ட் போட்டில் தான் போனோம். அப்புறம் போட்டுன்னு வரும்போது சரி கொஞ்சம் நவீனமானோன்னா எல்லாருமே அந்த போட்டுக்கு குத்தாங்கினாங்க. போட்டில் இதுக்கு முன்னாடி 74க்கு முன்னாடி 74 தான் இந்த இதை கொடுத்தாங்க. இது இந்திய மத்திய அரசு இலங்கைக்கு கொடுத்துச்சு. அதுக்கு 73 வரைக்கும் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக நாங்கள் திருவிழாவுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். அந்த அந்தோணி பிள்ளைன்னு சொல்கிறவர் தான் கோயில் பிள்ளை அங்கே செயல்பட்டார். அவர் எப்படின்னா எங்கள் தோணியிலே வருவார், வாரம் ஜெபம் சொல்லுவார். மற்ற நேரத்தில் போக முடியாத நேரத்தில் அவர் போக மாட்டார். எங்கள் வளவெடுக்கும் போது அவரே வருவார். இந்த உரிமையானவர் அந்தோணி பிள்ளை கடந்த காலத்தில் அப்படியே இருக்கும்போது இறந்துட்டார். அதுக்கு அடுத்தாப்பில் ஓலைக்குடாவை சேர்ந்த அகசியன்னு சொல்கிறவர் தான் அந்த பொறுப்புக்கு வந்தார். அவரை அந்த கோயில்